இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்திலும் தியானத்திற்காக பிரசங்கி 5:19 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கின்றாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரத்தை அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் எத்தனை உழைத்தாலும் நம்முடைய ஞான அறிவை பலவிதமாய் பயன்படுத்தினாலும் நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் புசிப்பதற்கும் அதிலே மகிழ்ச்சியாய் இருந்து அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கின்றது. மாத்திரமல்ல, அவருக்கு பயப்படுகிற யாவருக்கும் தம்முடைய தயவை பெருக பண்ணுகிறார். எவர் மேல் அவர் தயவை காட்ட வேண்டும் என்று இருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த தயவை கொடுக்கிறார். அன்னபடியால் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருப்போம். அவருக்கு பயந்து நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அவருடைய கிருபையை காலையில் அவருடைய திருமுகத்தை தேடி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அளவு கடந்து அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் எங்கள் கையின் பிரயாசத்தை மகிழ்ந்திருக்கவும் செல்வத்தை சம்பாதித்து அதில் புசித்து மகிழவும் நீரல்லவோ எங்களுக்கு அனுக்கிரகத்தை தருகிற தேவன். ஆனபடியால் உம்முடைய புதிய கிருபைகளினால் இந்த காலை வேளையிலும் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் கையிடுகிற ஒவ்வொன்றையும் நீர் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் உண்டாவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமைகள் ஒடுக்கங்கள் மாறுவதாக. உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லப்பா. உமக்கு பயப்படுகிறவர்கள் மேலே உம்முடைய தயவை அனுக்கிரகத்தை ஏராளமாய் கொடுக்கிற தேவன் அல்லவோ. அனபடியால் உமக்கு பயந்து நடக்கிற எவர்களையும் மேன்மைப்படுத்தி நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.